54 யாராச்சும் வருஷம் இந்த டாபிக்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வாங்க வந்துட்டு இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இல்லை என்ன சொல்றாங்கன்னா எ சம் ஆஃப் அதாச்சும் ஒரு பிரின்சிபல் 8000 வந்துட்டு 9500 மாறிடுச்சு 7.5% per annum in X years at simple interest my dear friends. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். வாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே நமக்கு தெரியும் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9500 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1500 சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 1500. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7.5% பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 7.5% சொல்லிட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க அதையும் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், PRT divided by 100. Now my dear friends, P in place of P we have to substitute 8000. Rate of interest 7.5 my dear friends. Then time only we have to find X divided by 100 my dear friends. Now we have to solve this and we know the value for simple interest also, that is 1500 equals to, if we solve this one, got the final answer. Let me write it my dear friends. So here X is equals to 1500. ஏன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1500 இருக்கு, டிவைடில் எல்லா டேர்மும் வந்துருச்சு. டிவைடட் பை 80 இன்டூ 7.5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து 75 இன்டூ 10 நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 75 இன்டூ 150, ஸோ 75 2 டைம்ஸ் இங்கே வந்து 20 வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளில் 5 டிவைடட் பை 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5, அதாச்சும் 2.5 இயர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 இயர்ஸில் நம்மளுடைய சம் 8000 வந்து 9500 மாறிடுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 20% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். டைரக்டா சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வந்து 2.5 கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிரின்சிபல் நமக்கு தெரியும் 8000, இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரியும் 20%. இப்போ வாங்க எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும் P இன்டூ 1 + R டிவைடட் பை 100 ஹோல் பவர் T மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Tங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இயர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதாச்சும் 2.5 இயர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 வருஷத்தை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாதுனால ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஹாஃப் இயரை வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஜாலியாக கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ Pயோட வேல்யூ 8000 இன்டூ 1 + R பார்த்தீங்கன்னா 20 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 20 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2. ஸோ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணேன்னா 1/5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8000 இன்டூ 5 6/5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்டூ 6/5. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 2 இயர்ஸ்க்கு வந்து 11520. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா 6 இயர்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். வாங்க அதை வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல PRT டிவைடட் பை 100 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 11520 இன்டூ இன்ட்ரெஸ்ட் வந்து 20, 6 மந்த்ஸுங்கனால ஹாஃப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டிவைடட் பை 100. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 10 மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 10னா இங்கே அகைன் 0 கேன்சல் ஆகிடும். திரும்ப இங்கே இருக்க 0 இங்கே இருக்க 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1152 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு 6 மந்த்ஸ்க்கான பிரின்சிபல். இப்போ இதையும் நம்ம வந்து சம் பண்ணோம் அப்படின்னா 115
20 அடுத்து 1152. ஸோ இப்போ வந்து 2761267 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கு. இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேபி இதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் மட்டும் எரர் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஜாலியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.